100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகின்றதா? எதிரிகள் உங்களை நெருங்கப் போகிறார்களா? கடன் பிரச்சனை விலகப் போகின்றதா? பணத்தை சேமிக்க என்ன பண்ணணும்? பணம் குவிய என்ன பண்ணணும்? இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னென்ன? செல்வ செழிப்போட சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழணும்னா என்ன பண்ணணும்? அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ், ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்க போகின்றது. 7ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்து வியாபாரம் செய்பவர்களுக்கும், திருமண வாழ்க்கையில் புதுசாக திருமணமானவர்களுக்கும், இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கும் சிறப்பான பலன்களை கொடுக்க போகின்றார். வியாபாரத்தில் நன்றாக முன்னேற போகிறீங்க. நினைத்தது நடக்கப் போகின்றது. 10ஆம் வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய சூரிய பகவான், குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் உங்களுடைய 4ஆவது வீட்டை பார்ப்பதால் குடும்ப வாழ்க்கையில் சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகின்றது. பரஸ்பர அன்பு அதிகரிக்கப் போகின்றது. ஒருவருக்கு ஒருவர் அன்பும் பாசமும் வெளிப்படுத்தி கொள்வீங்க. நீங்கள் யாரையாவது விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. சோதனைகள் எல்லாம் முடிந்து சாதனைகளாக மாற்றக்கூடிய நேரம்தான் இந்த ஜூன் மாதம். உங்கள் மீது குடும்ப உறுப்பினர்கள் முழு நம்பிக்கையையும் வைப்பார்கள். அதற்கு ஏற்றாற்போல் நீங்களும் நடந்து கொள்வீர்கள். ராகு பகவான் 8ஆவது வீட்டில் இருப்பார். இதனால் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும். நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிட்டாலும் வெகு விரைவிலேயே முன்னேற்றம் அடைவீர்கள். மாதம் முழுவதுமே ராகு பகவான் 8ஆவது வீட்டில் இருப்பதால் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். கிரகங்களின் நிலையெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது. எப்பேற்பட்ட சவால்களையும் துணிந்து முடிக்கின்ற நீங்கள் எதிரிகளை கண்டால் ஓட ஓட விரட்டுவீர்கள். எதிரிகள் கூட நண்பராகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் எல்லாம் வெகு விரைவிலேயே தீரப்போகின்றது. ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் நீங்கள் எதிர்பாராத ஒரு சம்பவமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தேறப் போகின்றது. அரசாங்கத்தின் மூலம் அனுகூலமும் அதிகார தோரணையும், எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாத குணமும் உடைய சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் அதிகம் வரலாம். நிதானமாக இருப்பது நன்மை தரும். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை ஏற்படும். புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீங்க. வீண் அலைச்சல் ஏற்படும். நீங்கள் நினைப்பது போல மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படலாம். வியாபாரம், தொழில் தொடர்பான பயணங்கள் அலைச்சல் தரலாம். வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறு ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதோட அலைச்சலும் அதனால் சோர்வும் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக வருமானம் வரும். சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றிடுவீங்க. ஒரு சில பணிகள் காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கசப்புகள் நீங்கி உற்சாகமாக காணப்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மூலமாக விருந்தினர் வருகையாலேயும் செலவுகள் அதிகரிக்கும். திடீர் கோபங்கள் உண்டாகலாம். நிதானமாக இருப்பது நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சாதிப்பீங்க, சமாளிப்பீங்க. மாணவர்கள் திறமையாக செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. கூடுதல் நேரம் படிக்க வேண்டி இருக்கலாம்.
மேல் படிப்புக்கு திட்டமிடுவீங்க. அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் எச்சரிக்கையாக இருக்கணும். அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ளணும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். இந்த மாதம் எதிலும் மிகவும் கவனமாக செயல்படணும். எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் வந்து குவியும். இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது செய்திடுவீங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடந்து மன திருப்தியை தருவாங்க. உங்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவாங்க. ஆன்மீக நாட்டம் உண்டாகும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும். புதிய வகுப்புகளில் சேர முயற்சி செய்வீங்க. சுபகாரியங்களில் கலந்து கொள்வீங்க. காரிய வெற்றி உண்டாக போகின்றது. இழுபறியாக இருந்தவையெல்லாம் சாதகமாக முடியும். தேவையற்ற கவலைகளெல்லாம் நீங்கும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டுவிடுவார்கள். சிந்தனை மற்றும் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலமாக தடைபட்ட சில பணிகளை செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வாகன பழுதுகளை அவ்வப்போது சரி செய்து கொள்வது பயனற்ற விரயங்களை தவிர்க்கும். பெற்றோர்கள் வழியில் புரிதல்கள் உண்டாகும். தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். எதலையும் முன் கோபமின்றி நிதானமாக செயல்படணும். விவசாய பணிகளில் ஆலோசனை பெற்று புதிய பயிர் விளைச்சலை மேற்கொள்வது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் தெளிவான முடிவு கிடைக்கும். மனதிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். கடன் சார்ந்த உதவிகளெல்லாம் சாதகமாக அமையும். வியாபார பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். முதலீடு விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நெருக்கடிகளை குறைக்கும். புதிய வியாபார விஷயங்களை நன்றாக யோசித்த பிறகு மேற்கொள்வது நல்லது. தொழில் நிமித்தமான பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வதற்கான சூழல்கள் உண்டாகும். சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்வது நல்லது. கலைப்பொருட்கள் சார்ந்த தொழிலில் எதிர்பாராத ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்தில் உழைப்புக்கு உண்டான வருமானம் தாமதமாக கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகும். சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. அலுவலகத்தில் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்த்திடணும். மேல் அதிகாரிகள் உங்களுடைய திறமைகளை கண்டு பாராட்டுவாங்க. பணிகளில் சில பொறுப்புகளால் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். தகவல் தொடர்பு துறைகளில் இருப்பவங்களுக்கு மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, எதிலையும் விழிப்புணர்வோடு இருப்பது சிறந்த பலனை தரும். புதிய ஒப்பந்த விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். பயனற்ற செலவுகளை குறைத்து கொண்டால் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். துறை ரீதியான வெளியூர் பயணங்களால் மனதளவில் மாற்றங்கள் உண்டாகும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் உங்களுடைய மனதில் தோன்றி மறையும். ஆடை வடிவமைப்பு துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. நினைத்த சில பணிகளில் பகுத்தறிந்து முடிவெடுப்பது எதிர்காலத்திற்கு நல்லது. பயணங்கள் மூலமாக அனுகூலமான வாய்ப்புகளும் வருமானமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. குடும்பத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்கள் மீதான நல்ல மதிப்பை அதிகப்படுத்தும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாகத்தான் கிடைக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உத்தியோக பணிகளில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருக்கும். பிற மொழி சார்ந்த மக்களின் உதவிகள் கிடைக்கும். தவறிய சில பொருட்கள் திரும்ப கிடைக்கும். பண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நல்லதாக இருக்கின்றது. வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்படணும். பாதியில் நின்ற கட்டிடம் தொடர்பான பணிகளை நிறைவு செய்வீங்க. குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. சிறு மற்றும் குறுந்தொழில் தொடர்பான கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். ஆடம்பரமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஜாமீன் விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். தாய்மாமன் வழியில் அனுசரித்து போங்க. உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளியூர் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். தந்தை வழி தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கலை சார்ந்த துறைகளில் தனிப்பட்ட ஆர்வமே ஏற்படும். நண்பர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடும். வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. நீண்ட தூர பயணங்களால் செலவு அதிகரிக்கும். எதலையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஆடம்பரமான பேச்சுக்களை தவிர்ப்பது
தெளிவை ஏற்படுத்தும். சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் மதிப்பு ஏற்படும். தடைப்பட்ட பணிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டாகும். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல் அமையும். பேச்சுகளில் நிதானமும் பொறுமையும் வேண்டும். பாக பிரிவினைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும். நபர்களின் தன்மைகளை அறிந்து பழகுவது நல்லது. பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகளில் சாதகமான சூழல் உண்டாகும். தம்பதிகளுக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகள் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் நல்லதொரு மாற்றத்தை மாணவர்களுக்கு ஏற்படுத்தும். மிக மிக முக்கியமாக உத்தியோக பணிகளில் வரவுகள் அதிகமாகும். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும். விவேகமான செயல்பாடுகள் நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். அளவான பேச்சுக்கள் உங்கள் மீதான மதிப்பை அதிகப்படுத்தும். சக ஊழியர்களிடத்தில் பொறுமையை கையாளணும். மற்றவர்களுக்கு ஜாமீன் அளிப்பதை குறைத்து கொள்ளணும். பணிமாற்ற சிந்தனைகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும். வியாபார பணிகளில் முன்னேற்றமான சூழல் அமையும். புதிய பயணங்களால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அரசு வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வதால் ஆதாயத்தை அதிகப்படுத்துகிறீங்க. கூட்டாளிகளின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். தினசரி வர்த்தகத்தில் சூழ்நிலை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்ளணும். அலங்காரம் மற்றும் மலர் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். கலைப்பொருட்கள் விற்பனையில் புதுமையான விஷயங்களை கையாண்டு மேன்மை அடைவீங்க. அரசியல்வாதிகளுக்கு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தோற்றப் பொலிவில் மாற்றம் ஏற்படும். நுட்பமான சில சிந்தனைகளால் ஆதாயத்தை பெருக்கி கொண்டு அரசியலில் சாதிப்பீங்க. மறைமுகமான சில வருமானங்கள் மேம்படும். அவ்வப்போது சிறு சிறு வதந்திகளும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும். தொண்டர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவது நல்ல மதிப்பையும் மரியாதையையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதலையும் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இப்படியாப்பட்ட காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது தெய்வ வழிபாடு தான். செவ்வாய்க்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபமேற்றி துர்க்கை அம்மனை வழிபாடு செய்து வர மனதளவில் இருந்து வந்த குழப்பமெல்லாம் சஞ்சலமெல்லாம் குறைந்து தெளிவு பிறக்கும். அது என்ன யமனாக வரப்போவது, யமனாக வரப்போகும் 4 பேர் அப்படின்றதெல்லாம் பற்றி பார்க்கும்போது கிரகங்களினுடைய நிலை சாதகமாக இருந்தாலும் உங்களுடைய வாயால் சில பிரச்சனைகள் ஏற்படும். தேவையற்ற வாக்குவாதங்களால் பிரச்சனை ஏற்படும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வீண் பிரச்சனை யமனாக முடியக்கூடிய அளவிற்கு இருக்கின்றது. வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு நபரிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். இல்லையேல் அதுவும் ஒரு யமனாக வரும். இப்படியா பார்த்தீங்கன்னா 4 வகையான பேர் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பாங்க. சற்று உஷாராக இருப்பது மிக மிக நல்லது என்று தான் சொல்ல வேண்டும். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்மம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த ஜூன் மாதத்தில் சிறப்பாக அமைத்துக்கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.